Hi, hello. இன்னைக்கு இந்த வீடியோல என் பையன் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், அதுக்கப்புறம் டின்னர் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலா இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் மார்னிங் பார்க்க போறது வந்து பால் அவல். பாலில் வந்து அவலை வந்து ஒரு கஞ்சி மாதிரி பொரிஜ் மாதிரி பண்ணி அவனுக்கு கொடுக்க போகிறேன். அதுக்காக ஒரு சின்ன சாஸ் பேனில் 1 கப் அளவுக்கு பாலும், அந்த பாலை வந்து மீடியம் லோவில் வச்சு ஒரு 5 minutes நல்லா பொங்கி வர டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது பொங்கி வரும்போது ஒரு 10 minutesக்கு முன்னாடி ஊற வச்ச வெள்ளை அவல், நல்ல அவலை வந்து வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 to 10 minutes ஊற வச்சா போதும். அந்த ஊற வச்ச அவலை வந்து இந்த பாலில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஜஸ்ட் 3 tablespoon அவல் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். பாலில் அவல் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து இன்னைக்கு ஸ்வீட்னஸ்க்காக வந்து ஜாகரி சேர்த்துருக்கேன். நீங்கள் சுகரும் சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம், பனை வெல்லம் உங்களோட சாய்ஸ் தான். அது வந்து ஒரு tablespoon ஜாகரி சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து என் குழந்தைக்கு வந்து நடுவில் க்ரன்ச்சியாக அங்கங்கே இருக்கணுன்றதுக்காக ஒரு 10 காஞ்ச திராட்சை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களோட சாய்ஸ், உங்கள் குழந்தைக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து நட்ஸ் பவுடர் கூட போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி வாசனைக்காக. இதெல்லாம் சேர்த்து மீடியம் லோலியே வச்சு ஒரு 5 to 10 minutes நீங்கள் இதை கொதிக்க விட்டிங்கனாலே அவ்வளோதான், ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் குழந்தைக்கு சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நீங்கள் வெள்ளை அவலுக்கு பதிலாக ரெட் ரைஸ் அவல் கூட வரும், அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லஞ்சுக்கு நான் வந்து கேரட்டும் பீன்ஸும் போட்டு தால் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து மைசூர் பருப்பு அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இதில் வந்து நிறைய நமக்கு ஃபைபரும் ப்ரோட்டீனும் நிறைய இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு அது ரொம்ப நல்லது. பருப்பு வேக வைக்கும் போது இது கூட எல்லாம் காய்கறி எல்லாம் போட்டு நான் வேக வைக்க போகிறேன். இன்னைக்கு வந்து ஒரு கேரட்டை வந்து பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 பீன்ஸையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு பாதி தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு பாதி வெங்காயம், அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள், பெருங்காய பொடி, அதுக்கப்புறம் டைஜஷனுக்காக கொஞ்சம் சீரகம் நிறையவே சேர்த்துக்கலாம். ஒரு பூண்டை வந்து நல்லா இடிச்சு அதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி நம்ம மூடி போட்டு ஒரு 10 minutes வேக விடுவோம். 10 minutesலேயே அது வந்து நல்லா வெந்துடும். 10 minutesலேயே இந்த பருப்பு காய்கறி எல்லாமே வந்து நல்லா குழஞ்சி வெந்துடும். ஸோ வந்து நம்ம நார்மலாக ஒரு சட்னி சாம்பார்லாம் எப்படி தாளிப்போமோ அந்த மாதிரி சிம்பிளாக வந்து கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு இதை தாளித்து இதில் கொட்டி இன்னும் ஒரு 5 minutes இதை கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாளித்து அந்த பருப்பில் கொட்டிட்டு அது இன்னும் ஒரு 5 minutes நம்ம நல்லா கொதிக்க விட்டோம்னா அந்த தாளிச்சதெல்லாம் சேர்ந்து நல்ல மணமாக நல்லாயிருக்கும். 5 minutesக்கு அப்புறமா நம்ம சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு இந்த தாலியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஊட்டினோன்னா குழந்தைங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சியா சீட் புட்டிங். நான் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் சியா சீட்ஸை வந்து ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த வீக் எப்போ வேணாலும் இதை எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேன். இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்காக நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் இந்த சியா சீடை வந்து நான் எடுத்துக்கிறேன். இது கூட நான் வந்து ஹனி வந்து ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலே சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் பக்வீட் ஹனி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து பனை வெல்லம், இல்லைனா வந்து ஜாகரின்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமாக வந்து ஹனி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நீங்கள் நார்மலான பாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து கோகனட் மில்க் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கோகனட் மில்க் வந்து ஒரு 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இதையே அப்படியே நீங்கள் குழந்தைக்கு கொடுத்தாலும் அவங்க சாப்பிடுவாங்க. இல்லைனா வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃப்ரூட்ஸ் எதாக இருந்தாலும் கட் பண்ணி நீங்கள் இதில் போட்டு கொடுக்கலாம். என் பையனுக்கு நான் அப்படியே தான் கொடுத்தேன், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யம்மி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஸோ வந்து இதுதான் ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் அவனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டின்னருக்காக நான் வந்து காலையிலேயே வந்து அவனுக்காக வெள்ளை மூக்கடலை வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த 1/2 கப் மூக்கடலையை வந்து நல்ல குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். 1 கப் கோதுமை மாவோட இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த மூக்கடலை பேஸ்ட்டையும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து
தேவைன்னா கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து அதை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது கூட நான் கொஞ்சமா சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் டைஜஷனுக்காக. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை பிசைஞ்சு வச்சுட்டு நார்மலாக நம்ம எப்படி சப்பாத்தி சுடுவோமோ அந்த மாதிரி தரலாம். இதில் வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் போட்டு நீங்கள் சுட்டுக்கலாம். இந்த சப்பாத்திக்கு பதிலாக நீங்கள் இதே மாவில் வந்து பூரி கூட செய்யலாம். ரொம்ப நல்லா வரும், சாஃப்டாக இருக்கும். ஸோ இது கூட நான் வந்து அவனுக்கு மத்தியானம் செஞ்ச அந்த கேரட் பீன்ஸ் தாலே வந்து சைட் டிஷ்ஷாக கொடுத்தேன். கூடவே வந்து வீட்டிலேயே செஞ்ச ஸ்ட்ராபெரி ஜாமும் கொடுத்தேன். ரொம்ப நல்லா சாப்பிட்டான். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.